மாதிரியான பிஹேவியர் அவர் கிடையாதுன்ட்டாங்க. ஸோ ஆப்வியஸா நான் சும்மா அத தெரிஞ்சுக்க பார்த்தேன். அவுட் ஆஃப் கியூரியாசிட்டில. அது இல்லன்னும்போது, ஸோ கேமுக்காக ஒருத்தர் தன்னுடைய அப்ரோச்சிங் சிஸ்டம மாத்தும் பொழுது, நெகட்டிவா நெறைய ஃபயர் ஆகும். தெரிஞ்சு ஒரு ஷோல ஒருத்தங்க இத எக்ஸ்பெரிமென்ட் பண்றாங்கன்னா, தட் இஸ் சம்திங் இட் இஸ் வெரி ஆ அ யூ நோ 2 விஷயமா இருக்கு. நம்ம வந்து நம்மள வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளான பெர்சனா தான் காமிச்சுக்கணுன்ற ஃபேக்கா இருக்கிறத விட, இந்த கேமுக்கு இப்படி ஒரு அப்ரோச்ச வந்து தனக்கு பாசிட்டிவிட்டியா இருக்காதுன்னு தெரிஞ்சு இந்த கேம் விளையாடுறது இட்ஸ் ஃபைன். பட் அது அது என்னன்னா, இந்த மாரி சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் இருக்குல்ல, அதுல கண்ட்ரோல் இருந்ததுன்னா, ப ஒ ஒ இப்ப இப்போதைக்கு கமருதனுக்கு இருக்கிற ஹைப் வந்து இன்னும் 3 டூ 4 டைம்ஸ் வந்து ஹைப் ஆயிடும். அ ஆல்மோஸ்ட் 50த் ரேக்லாம் வரும்பொழுது, ஹி வில் ஸ்கோர் எங்கேயோ போயிடுவாரு. அந்த அந்த ஸ்பேஸ் வந்து அவருக்கு இருக்கு. ஆனா என்ன பாயிண்ட்னா, இந்த கேம தக்க வச்சுக்கிறதுக்காக சில லாங்குவேஜ் டிசிப்ளின் இருக்குல்ல, அத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுதான். மத்தபடி இங்க அங்க நான் 8 சீசனா எல்லாம் எப்படி சொல்றது? கை தேர்ந்த நடிகர்கள். நான் உத்தமன், நான் நல்லவன் போயிட்டு இருந்த ஷோல, எனக்கு அவ்வளோ சீன்லாம் கிடையாது. நான் இப்படிதான்னு ஒருத்தன் ஆடுறான்னா, அது இட்ஸ் அப்ரிஷியேட்டபிள் தான். சார் நடிப்பு அரக்கன், அப்புறம் மந்திரவாதி கலையரசன் பத்தி உங்க கருத்து? விஜய், பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது தான் அது அலாவுதீன் வீடும், பிக் பாஸ் வீடும் 20 திருடர்கள்ன்ற மாரி அரக்கன், பூதம், பேய் ஓட்டுறவன் எல்லாம் 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 சார் ஒரே இந்த சீசனுக்குள்ள. சீசன்ல நீங்க இருந்தா எப்படி இருந்திருக்கும் சார் இவங்களோட? ஐயோ! தமிழ்நாட்டோடைய நடிப்பு அரக்க என்னைய படம் எடுக்காம அங்க என்ன விட்டுருக்க மாட்டான். படத்த புரொடியூஸ் பண்ணாம வெளில விட்டுருக்கவே மாட்டான். சார் என்கிட்ட ஒரு ஐட்டம் இருக்கு சார். இன்னைக்கு பைசன் படம். ஐயோ! அந்நியன் சீன் அவங்க அப்பா நடிச்சத காமிச்சு என்னென்னலாம் பண்ண போறானோ! ஐயோ ஒரு ஆமால்ல. ஒரு வேள உள்ள போயிருந்தா, எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கும். போ வீராவேசமா பேசுனேன். நானே பிக் பாஸ் என்னைய வெளில விட்டுருங்க பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன் நான் தோத்துட்டேன். இ- இவன ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா இந்த ஷோல ஒரு 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 மாதிரி ஒரு டர்ன் அவுட் ஆகி கண்டென்ட் கான்செப்டா இந்த ஷோவை நாங்க ஹிட் ஆக்கி காட்டுறோம், அதை பண்றோம், இதை பண்றோம். இல்ல பெர் டே பேமெண்ட்ல நீங்க நீங்க ஹெவியா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் போனஸ் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு தெரியல. டெய்லி ஒருத்தன் ஏதாவது கிறுத்தனம் பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு டே பண்றாங்கன்னு ஒன்ல இருந்து தெரியல. சண்டை போட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து சண்டை அதாவது மட்டும். சண்டை மட்டுமே ஒரு கான்செப்டும், அந்த சண்டைய சமாதானப்படுத்துறதுக்குன்னே ஒரு ஹோம் ப்ராடக்ட்டும், அந்த சமாதானப்படுத்துற ஹோம் ப்ராடக்ட்ட கிழிக்கிறதுக்குன்னே ஒரு அவுட்டர் ப்ராடக்ட்டும், இப்படி இந்த டிசைன்ல தான் இந்த ஷோவே போகுது. சொல்லி வச்ச மாரி எல்லாமே நடக்குது. அது எப்புட்றா நீ வந்த உடனே லவ் பண்ற? அது எப்புட்றா லவ் பண்ண உடனே உனக்கு வைரல் ஆகுது? அது எப்புட்றா வெளியில அடுத்த செகண்டே ஆர்மி வருதுன்ற மாரி எல்லாமே பட்டு பட்டு நடக்குது. மொத்தமே ஷோவே 4 நாள் தான்டா நடந்தது. ஆனா நீங்க என்னடா 40 நாள் பில்டப் இப்பவே கிரியேட் பண்ணிட்டீங்க. சார் அந்த பிரவீன்ராஜ் இது ரியாக்ஷன் பண்ணீங்க, செமையா இருந்தது உங்க இது லைவ்ல. ஆனா ஒண்ணு, அவரு அவரு ஆக்சுவலா பிரவீன்ராஜ் நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இந்த எல்லா ஷோலயும் எல்லா சீசன்லயும் ஒருத்தர் வருவாரு. அந்த ஷோக்கே சம்மந்தம் இல்லாம பேசுறது. அது வந்து நம்ம பிரவீன்ராஜுக்கு தான் ஒத்து போகும். நான் கூட ஆரம்பத்துல தம்பி கங்குவா பிரவீன் மாரி ஏதாவது பண்ணுவாருன்னு நெனச்சேன். போக போக பார்த்தா கனியக்காக்கு சப்பாத்தி மாவு பிசையறதுக்காகவே சீசனுக்கு உள்ள விட்ட மாரி இருக்கு. இல்ல சார், அதுல பாதி பேர் அப்படிதான் இருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கனி அவங்க சபரிக்கு வந்து சொம்பாவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஒரு 10 பேர் அங்க இருக்கானுங்க. சமையல் கட்டு அப்படி ஒரு அமைப்பு பிரதர். அந்த பக்கம் அந்த பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாத்துக்கும் மேல இந்த இந்த கேட்கறது இருக்குல்ல, இந்த இந்த ரொம்ப வாய்ப்பு தேடிட்டு டெஸ்பரேட்டா இருக்கும்போது, நம்ம எதுவும் பெருசா சொல்ல வேணாம். அவங்களுக்கு அகைன்ஸ்டா டிராவல் ஆகாம இருந்தாலே போதும். ஒரு மாரி ஷேட் ஆகி டிராவல் ஆயிடலாம். நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு அப்படின்றவங்க அது ஆட்டோமேட்டிக்கா தலையாட்டுறதுக்குன்னு ஒரு கேங் ஃபார்ம் ஆயிடும். இவங்கெல்லாம் தானா உருவாகுறாங்களா? எப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி சொல்றது? தனியா ஸ்பார்க்ன்னு ஒண்ணும் கிடையாது. ஆனா சாட்டர்டேஸ்ல அவங்க ஒண்ணு பண்ணுவாங்க பாருங்க, அது அப்போ புரியாது. ஷோவெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம உட்கார்ந்து யோசிப்போம். இவன் ஏன் அத பண்ணான்? அப்படின்ற மாதிரி. அது மாரியான கேரக்டர் தான். பிர பிரவீன்ராஜ்ட்ட கேட்ட கேள்வி, "நீங்க இந்த பக்கமா, அந்த பக்கமான்னு?" கேட்டா, "நான் எந்த பக்கமும் இல்ல சார். நான் நியூட்ரல்." டேய்! ஏதாவது பேசுறதுன்னா பேசு. இல்ல விவரமா பேசு.
எதுக்காக இங்க ஒண்ணு இந்த பக்கம் வந்துரு, இல்ல அந்த பக்கம் போயிடு. சம்மந்தம் இல்லாம ஏன் பேசிட்டு இருக்க? அதே மாரி நான் ஏன் இவரை நாமினேட் பண்றேன்னா, நான் இவரு வந்து அதாவது இந்த வீட்டோட பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த வீட்லயே இது வரைக்கும் கேமரால கூட கண்ணில் படாதவனை வந்து பிரவீன் சூஸ் பண்ணுவாரு. அவர் சூஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் இந்த கேமை உங்களை விட பெட்டரா யாராலையும் புரிஞ்சுக்க முடியும். சார் அதே போல விஜய் சபரி லாஸ்ட் ரோஸ் ஷோல பார்த்துருப்போம். பட் அவர் உள்ள அங்க அந்த ஷோல வந்து பயங்கரமா நல்லா எனர்ஜெட்டிக்கா காமெடி பண்ணிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாரு. இங்க உள்ள வந்து ரொம்ப ஃபேக்கா ஆர்டிஃபிஷியலா நல்லவங்கிற போர்வையிலே வாழ்ற மாதிரி எனக்கு தெரியுது. உங்க பார்வையில அவரை ரியல் பார்க்கறதுக்கும் இப்போ ஷோல பார்க்கறதுக்கும் எப்படி இருக்கு? உண்மையே சொல்லணும்னா ஒரு உண்மையாவே சொல்லிடுறேன். வெளில நான் கூட திமிரா வஸ்தாதா தான் பேசிட்டு இருந்தேன். அந்த வீடு ஒண்ணு செய்து பிரதர். அது செய்யும் செஞ்சு விட்டுரும். அப்பெல்லாம் நினைச்ச மேனிக்கெல்லாம் சிலதெல்லாம் பண்ண முடியாதுன்றது அங்க போனோன தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால சிலது நம்ம நினைக்கிறோம்ல, அதுக்கு ரைட் ஆப்போசிட்டா அங்க நெறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சும்மா இவனுங்க ஸ்கிரிப்டட் இல்ல, அது இதெல்லாம் சும்மா அடிச்சு விடுறானுங்க. அது ஸ்கிரிப்டட்ல தான் போகுது. அது அடுத்தது அவங்க நரேட்டிவா டயலாக்ஸ் தான் எழுதி குடுக்க மாட்டாங்க. அதே மாரி அது இந்த ஓட்டு சிஸ்டம்லாம் கிடையாது. சினாரியோ கிரியேட் பண்றவங்க நீங்க சொன்னது. அதெல்லாம் நீங்க வந்து ரொம்ப தெளிவா எல்லா செட்டிங்குமே தெளிவா இருக்கும். இது எல்லாத்தையும் விட ஒருத்தங்க இந்த வீக்ல கேம ரொம்ப வீக்கரா போச்சுன்னா அவங்க கன்ஃபியூஷன் ரூம் கூப்பிட்டு அவங்களுக்கு இன்டைரக்டா மோட்டிவேஷன் கொடுத்துருவாங்க. நீ அவ்வளோலாம் பயப்படாத, அதனால எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்காத, இல்ல அதனால தப்பாய் டீவியேட் ஆயிடாத அப்படின்னு. அங்க ஒருத்தன் பக்கத்துல உட்காந்து கத்திட்டு இருப்பான், பிக் பாஸ் எனக்கு உள்ள கூப்பிடுங்க, பிக் பாஸ் என்ன உள்ள கூப்பிடுங்கன்னு. அவனை ஒரு செகண்டுக்கு கண்டுக்க மாட்டாரு. அந்த சௌந்தர்யா பொண்ணோ இல்ல இந்த பொண்ணோ லைட்டா காலை இடிச்சுக்கோ பிக் பாஸ் அப்படின்னு பிக் பாஸ்ன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சௌந்தர்யா நீங்க கன்ஃபெஷன் இருக்கும் ஏன்னா டேய் எப்படா கூப்பிடுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி இருக்கும். எங்கடா இருக்கீங்கன்ற மாதிரி. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா கண்டென்ட் அப்படின்றத விட பியாண்ட் த கண்டென்ட்டுக்கு எல்லாரும் ஏதோ ட்ரை பண்றாங்க போல் இருக்கு. ஏதோ இந்த வீக் அப்பரைசல் நம்ம ஹிட் ஆகியே ஆகணும், இந்த தடவை நம்ம வந்து ஹை ஸ்கோரிங்ல நம்ம பெருசா ஒன்று மேட்ச் பண்ணியே ஆகணும்னு. நேத்து நடந்த வினோத் இது வைரல்னு வேற தெரிஞ்சுக்கிச்சிங்களா? அப்பவே எனக்கு பயம் வந்துச்சு. ஐயோ மிச்சம் இருக்க 16 லூசுங்க என்னென்னமோ ட்ரை பண்ண போதுங்க போல் இருக்கே அப்படி. ஏன்னா இவங்க 2 பேரும் வைரல்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு. ஏன்னா இப்ப வரைக்கும் வீட்டுக்குள்ள போனதுல இருந்து அப்படிதான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, எதையாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு. அதான் நடிப்பறக்கன்னு ட்ரை பண்ற விஜய் பாரதி கிட்ட போய் நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அந்த பொண்ணு நான் உன்னை அண்ணான்னு கூப்பிட்டது இப்பதான் உனக்கு புரியுதா அப்படின்னு நீங்க கரெக்டா ரிவ்யூல கரெக்டா சொல்லிருப்பீங்க. அது பயங்கர ஃபன்னியா இருந்தது. ஆக்சுவலா அதாவது அது வந்து திவாகர் விஜய் டிவியை ஃபுல்லா நான் திவாகர் ஸ்டைலே சொல்லணும்னா சார் நீங்க பாத்தீங்கன்னா நான் இந்த ஷோவை ஃபுல்லா அப்சர்வ் சார். உங்க ஷோலயே நீங்க ஒரு பொண்ணை கொடுப்பீங்க, அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட்டும் நீங்களே பண்ணி விடுவீங்க, அதுக்கப்புறம் நீங்க மேரேஜ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வளகாப்பு பண்ணுவீங்க, கடைசியில பிரிஞ்சதுக்கு அப்புறம் இதே ஷோல ஒரு சீசன் அந்த பொண்ணையும் இன்னொரு சீசன் என்னையும் அனுப்புவீங்க. வரே வா சேனல் இட் இஸ். இது வேற இந்தியாலேயே எந்த சேனலும் பண்ணதில்லை. இதுக்கே தனி அவார்டு வச்சு உங்களுக்கு 5 கொடுக்கலாம். அதனால திவாகர் ஃபுல் கான்பிடன்ஸா தான் இந்த ஷோக்குள்ள வந்துட்டார். ஆனா உள்ள வந்து பார்வதி அண்ணன் ஐயோ நான் அண்ணன்ல எடுத்தோட சொன்னா அது நல்லா இருக்காதேன்ட்டு 2 நாள் 3 நாள் போகட்டும் அது இருக்குது பார்வதி அப்படின்னு வரும்பொழுதுதான் மாட்டிட்டார். அது ஒரு என்னன்னு சார், உனக்கு 2 அப்பார்ட்மெண்ட் இருக்கு, 2 வீடு இருக்கு, 2 இடம் இருக்கு, சொத்து தேரும், அதனால நான் வந்து இனிமே உன தங்கச்சி வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டாரு. தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கனை 4 பொண்ணு போட்டு அடிச்சு கொண்டுருவாங்கன்னு சொல்லி வைங்க. அந்த பொண்ணு பிடிச்சி வாங்க வாங்கிடுச்சு சார். மனசுக்கெல்லாம் கக்கிடுச்சு. நீ பச்சை வந்தி மாதிரி மாறிட்டே இருக்க, ஒரு இதா இருக்குமான்ற. நேத்து வர அண்ணன் கூப்பிட்டு தங்கச்சின்னு கூப்பிட்டு நீ எப்படியா அப்படி மாத்தி பேச முடியும்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிட்டு. சொல்லணும்னா இதே வந்து திவாகரை தவிர வேற யாராச்சும் இந்த மாதிரியான ஒரு வே ஆஃப் இத சொல்லி இருந்தா பார்வதி இன்னும் வைல்டா கூட போயிருப்பாங்க. திவாகருக்கு இந்த மைலேஜே, ஏன்னா இதுக்கு மேல மைலேஜ் ஏத்திடக்கூடாதுன்னு உன்னோட உண்மையான மூஞ்சி என்னன்னு. ஆக்சுவலா பார்வதி விளையாடுற கேமே அதுதான். ஒவ்வொருத்தங்களுடைய ஃபேஸ் மாஸ்க வந்து உடைச்சுக்கிட்டே வர்றாப்ல.
அது இட்ஸ் ஃபேர் எனஃப். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, திவாகருக்கு அவ்வளோதான் கண்டென்ட். அண்ட் சி அப்சல்யூட்லி இப்போ திவாகரை நம்ம எந்த மாதிரியான ஒரு லேபிளோ பிராண்டிங்கோ பண்ணாம ஒரு விஷயம் சொல்லலாம்னா, அவர் ஒன்றும் புத்தரும் கிடையாது, இன்னசென்ட்டும் கிடையாது. ஒரு மாதிரியான ஒரு இதுவும் ஒரு எப்படி சொல்றது, வெக்கிலியா ஒன்று பண்ணிட்டு இருக்காருலாம் கிடையாது. அந்த ஆள் கிறுக்கனா ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் இன் பிட்வீன் அவனுடைய அந்த அடலசன் ஃபீலிங்கோ இல்லை கைண்ட் ஆஃப் எராட்டிக் ஈவில்னஸோ எங்கெங்க எப்பப்போ எப்படி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுமோ இந்த ஷோவில் வந்து அங்கங்கே கரெக்டாக இந்த பெர்வெட்க்கும் பிட் லைன் அந்த ஒரே ஒன்று அவன்கிட்ட இருக்கிறதுனா லைன் ஆஃப் ஃபியர். அந்த ஃபியர் பயங்கரமாக இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் 2 ஸ்டெப்பு பின்னாடியே டிராவல் ஆகிட்டு இருக்காப்புல. பட் அட் டைம்ஸ் அது வந்து உடஞ்சி அது முன்னாடி வந்துடுது. இல்ல ரவீந்தர் ப்ரோ, நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ இவ்வளோ இஷ்யூ தாண்டி நம்ம ரசிக்கிறதுக்குன்னு ஒரு 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 இடம் இருந்துச்சு திவாகரும் வினோத்தும் பண்ணது. இப்ப தேவையில்லாம நேத்து மென்ஷன் பண்ணதுனால இதுக்கு மேல அவனுங்க அதுல கான்சியஸா பண்றேன்ட்டு ஒண்ணு பண்ணி அது ரொம்ப இருக்கிற இரிட்டேட் ஆகுது. ஒண்ணு ப்ரோ, பயமா இருக்கு. நீங்க என்ன இதுல ஹைலைட் பண்ணோம்னா திவாகர் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டாரு. என்னடா நம்மள வச்சு நம்மள பார்த்து சிரிச்சு இவனுக்கு ஹைப் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலைல எந்திரிச்சோன்னே நான் கண்ணாடி கிளாஸ கீழே போட்டு உடைச்சேன். லைட்டா அவன் வந்து கிளீன் பண்ணி கை குத்திடுச்சு. அதுக்கு எல்லா கேமராக்கும் போய் சொல்லிட்டு நடிச்சுட்டான். ஐ மீன் நடிச்சு சிம்பத்தி யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சபரிகிட்ட சொல்றான். சபரி உன்ன நடிகன்னு சொல்லிட்டாருப்பா, கடைசியில பார்த்தா அவர் தான் பயங்கரமா நடிக்கிறாருன்னு சொல்லிட்டாரு. ஸோ திவாகர் இன்டைரக்டா ஒரு மாதிரி அது ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளை யூஸ் பண்ணி இவன் கண்டென்ட் பண்ணிட்டானே அப்படின்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு திவாகரை சட்டில் பண்ணி நியூட்ரல் பண்றது வினோத்தோட ஸ்ட்ராட்டஜி நல்லாதான் இருக்கு. இதே மாதிரி கொண்டு சொன்னோம்னா வினோத் வந்து திவாகரை யூஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணுன்ற எதுவும் டெலிபரேட் இல்லை. ஆனா கண்டென்ட்டுக்கு அவருக்கு தான் கரெக்டான மீட்டர்னு வினோத் அந்த மீட்டர் புடிச்சிட்டாரு. ஆக்சுவலா இதை வச்சு நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம், இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் பண்றது இல்லை. இப்போ இன்னைக்கு சும்மா ஏதோ ஒரு கிளிப்பிங்ல பார்த்தேன், நான் ஷோவா பார்க்கல. இங்க பாருங்க ஒரு ஆமை படுத்து கிடக்கு அப்படின்னு போற போக்குல ஒன்று சொல்லிட்டு போறது இருக்குல்ல, அது செவையா இருக்கு சார். அது பக்கத்துல அதுக்கு பெருசா கண்டென்ட்டை வந்து ஒரு ப்ரீ செட் பண்ணி பண்ணோம்ல. ரெண்டாவது தலைவங்கிட்ட அது மாதிரி யார் வேணாலும் பண்ணலாம். மத்தவங்க கொஞ்சம் ஃபேக்கா ஐயோ இவரை சொல்லிட்டா ஐயோப்பா பாவம்பா இவரை பார்த்து சொல்றாங்க. வினோத் அந்த 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 வினோத்துக்கு மட்டும் எப்படின்னா அமைஞ்சிருச்சு. அவர் அப்படி பேசுனா அதுல வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது பாடி ஷேமிங்கோ இல்ல ஒரு வேற விதமான ஆங்கிள் வினோத்தை தப்பா பார்க்காத ஒரு ஆங்கிள் போய் உட்காந்துட்டார். ஒரு கவுண்டமணி செந்தில் இது தேவையில்லாம இன்னொரு டீம் வந்து அது மெய்யழகன் லெவலுக்கெல்லாம் அது அது ஒரு மாதிரியான வேற ஒரு செட். அது இது வந்து பக்கா கவுண்டமணி செந்தில் மாதிரி தான். அது இத ஆக்சுவலா ஸ்கோரிங் கரெக்டா பண்ணிக்கிறாங்க. நான் இது ஒண்ணு சொல்றேன், இதுக்கப்புறம் நீங்க இதை சொல்லுங்க. ஆம்பன் சொன்னார்ல அதை சொல்றீங்களே, கீழே படுத்திருக்காரு சோபால, ஓகேவா? வினோத் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு, தூங்கிட்டாரு இவரு. டேய் ஒரு ஆடோடு சிக்கிரிச்சு கத்தி எடுத்துட்டு அறுத்தரலாம். அப்படி சொல்ல கூட பரவாயில்ல. தீபாவளி இல்ல எல்லாரும் வீட்டுல கடை வெட்டுவீங்களா, அதை பாரு படுத்திருக்காரு, கழுத்து துண்டா தெரியுது வெட்டிலான்னு செமையா இருந்துச்சு சொல்லும் போது. அதான் சொல்றேன், இது எல்லாமே வந்து அவர் திவாகர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. அவர் பண்ணும்போது அவர் ஸ்பான்டேனியஸா அது நேச்சுரலா அவர் அடிக்கிறாரு. அதனால வந்து ஒரு இப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல சும்மா திவாகர் கண்டென்ட்னு ஒண்ணு போயிட்டு இருந்தது பாத்தீங்களா? இல்ல, ஆனா திவாகர் சொல்லக்கூடியவர் தான் என்னன்னா, தம்பி நீயா ஃபேமஸ் ஆனது இல்ல, என்னைய வச்சுதான் ஃபேமஸ் ஆனன்னு வினோத்தை பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் சொல்ல போறார். விஜய் சேதுபதி பார்த்து கன்ஃபார்மா சொல்ல போறாரு. சார் நீங்க இவ்வளவு பெரிய ஹோஸ்ட் ஆனதுக்கு காரணமே நான் தான், என்னைய பேசிதான் நீங்க ஆனீங்கன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவரோட படத்தையே ஆக்ட் பண்ணி காமிச்சு உங்களோட நல்லா நடிச்சேன் சார்னு சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, இல்ல நான் ஒரே ஒரு கேக்குறேன்.